வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜாக்கெட் நல்லா ஃப்ளாட்டாக போட்டுக்குங்க. போட்டுட்டு அளந்து பாருங்கள். 18 இருக்குது. அதை 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 20 கட் பண்ண போகிறோம். 20 வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்தாண்ட கை வருதான் பாருங்கள். இது சின்ன கை அதில் வரும். அதெல்லாம் அப்படியே கட் பண்ணிக்கிறோம். நீங்கள் நான் கிழிச்சிட்டேன். நீங்கள் 20 வச்சு பார்த்து நீங்கள் மார்க் பண்ணி கூட கட் பண்ணலாம். அதை ஃப்ளாட்டாக போட்டுங்க. போட்டு நல்லா கீறிக்கின்னு 2ஆக மடித்து போட்டுங்க. போட்டு கீழே எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கழிச்சிக்கின்னு 1.5 இன்ச்சு வச்சு மடிச்சுக்குங்க. இடுப்புக்கு மடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு இடுப்புக்கு நல்லா ஃப்ளாட்டாக கீறிக்குங்க. கீழே எக்ஸ்ட்ரா பீஸ் கழிச்சிக்கலாம். ஒன்றரை இன்ச்சு மடிச்சாச்சு. ஒரு நேச் போட்டோம். இப்போ போட்டுக்கலாம். இடுப்பு லென்த்து பேக் லென்த்து 12 இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். பாருங்கள், 12 இருக்குது. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 12 வச்சுக்கிறோம். வச்சு இழுத்துட்டோம். இப்போ நெக்கு ரவுண்ட் மார்க் பண்ணிப்போம். இது 2.25க்கு 5.5 இருக்குது. மேலே 1/2 இன்ச்சு விட்டால் மொத்தம் 6 டோட்டல் வருது. வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு கீழே கச்சோலி பட்டை வச்சு மார்க் பண்ணுவோம். அந்த கச்சோலி பட்டை வச்சு எப்பவுமே ஒரு 1/2 இன்ச்சு பண்ணுங்கள். அந்த கச்சோலி பட்டை பிடிக்கிறதுக்காக, அது ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறதுக்காக, சைடு டாட் பிடிக்கிறதுக்காக அதில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க. பாருங்கள், ரெண்டு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு அளந்துக்கலாம். அளந்து ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. ஃப்ரண்ட் அதுக்கும் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். டவுட்னா பொறுமையாக வச்சு பாருங்கள். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பை தான் கட் பண்ணுவோம். அது பார்த்து கட் பண்ணிங்க. இது கச்சாலி பட்டு 4.5க்கு 4 கட் பண்ணுறோம். லென்த்து அப்படியே இருக்குது. லென்த்து எதுவும் கழிக்கலை. நம்ம லென்த்து அட்டாச் பண்ணிட்டு பிறகு கிளாஸில் கழிச்சிக்கலாம். இப்போ நேச் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சுக்கு ஒரு நேச் போட்டுங்க. அப்புறம் 2 இன்ச்சுக்கு ஒரு நேச் போட்டுங்க. 2 நேச்சு. டாட் 2 இன்ச்சு தான். ஒரு இன்ச்சு டாட்டு. இப்போ அதுக்கு நெக்கு வெட்டிக்கணும். நெக்கு நேச் போட்டுக்கணும். இப்போ ஷோல்ட்ரு ஷோல்ட்ரு கரெக்டாக வச்சு பார்த்துக்கின்னு ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஷோல்ட்ரு ஸ்லீவ் பிடிக்கிறதுக்காக அக்கல்லேருந்து வச்சு பார்த்தா அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். மார்க் பண்ணி வச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு நேச் போட்டுப்போம். நேச் போட்டாச்சு. இப்போ பேக் கட் பண்ணிக்கலாம். பேக் அதை இடுப்பு கீழே மட்டும்தான் பிடிப்போம் பாருங்கள். அது நெக்கு எவ்வளோ ஆகணுமோ நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு டவுட்னா மேலேருந்து நீங்கள் வச்சு பார்த்து பொறுமையாக கட் பண்ணிங்க. பார்த்து கட் பண்ணுங்கள். நான் அப்படியே கட் பண்ணுறேன். நான் இப்போ 2 பீஸும் சென்டரில் வெட்டிப்போம். நம்ம எப்பவுமே ஃப்ரண்ட்டு பேக் ஒன்றா தான் கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ண மாட்டோம். ரெண்டும் ஒன்றா தான் கட் பண்ணுறோம். பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. டாட்டுக்கு உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக மார்க் பண்ணுறேன். நான் மார்க்கெலாம் பண்ண மாட்டேன். அப்படி இப்படியே தைச்சிருவோம். இப்போ கிராஸ் பீஸில் எனக்கு கழுத்து பீஸ் வெட்டிக்கலாம். இப்போ ஸ்லீவ் 4 மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சுக்கு. ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சு பாருங்கள். அளவு வச்சு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைங்க. கையாக இருக்கும். கை லூஸ்க்கு ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிங்க. அக்கல்லேருந்து வச்சு பார்த்தா ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் அக்கலுக்கு பிடிக்கிறதுக்கு அங்கேருந்து வச்சு ஒரு 1 இன்ச்சு பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியதான் ஷேப்பில். நீங்கள் ஒன்றும் மார்க் பண்ணிங்க முன்னாடியே.
இந்த முண்டா வந்து அழகாக வந்து ஒரு முக்கால் இன்ச்சு இருந்தால் போதும். முக்கால் இன்ச்சு ஒரு கட் பண்ணி ஒரு முண்டா கழிச்சிக்கலாம் அப்படியே. இப்போ வந்து லைனிங் பிட் எடுக்க போகிறோம். லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து புடவை பீஸ் எடுத்துக்கிறோம். போட்டாச்சு. மேல் காராக இருக்குது. இப்போ வர மாடல்லாம் வந்து தனியாக குத்துட்றாங்க கரையை கைக்கு. இது ஸ்ட்ரைட் கட்டிங் இருந்தால் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். கிராஸ் கட்டிங் இருந்தால் மட்டும்தான் கிராஸ் பண்ணணும். மற்றபடி துணியே பத்தலைனா கூட வந்து கிராஸ் போடக்கூடாது. லைனிங் வந்து ஸ்ட்ரைட் வெட்டிட்டு பாடி வந்து எப்பவுமே கிராஸ் வெட்டாதீங்க. இது நார்மல் கட்டிங்கு இருந்தாலும் வந்து உங்களுக்காக சொல்கிறேன் நான். ஸ்ட்ரைட் கட்டிங்னா ஸ்ட்ரைட் தான் போடணும். கிராஸ் கட்டிங் வந்து லைனிங் கட் பண்ணிட்டு பாடி வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் பண்ணக்கூடாது. அது பார்த்துக்குங்க. இதுவும் ஸ்ட்ரைட் கட்டிங், அதில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கிறோம். நேராகவே போட்டுக்கிறோம். குறுக்கில் போடலாம், இல்லை ஸ்ட்ரைட்டில் போடலாம். கிராஸில் மட்டும் வந்து ஃப்ரண்ட்டு போடக்கூடாது. கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டுன்னா ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கிராஸில் வரும். அதை நல்லா பார்த்துக்குங்க. வேறு எதுவும் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கோ இல்லை ஸ்லீவோ கச்சோலி பட்டி எதுவுமே கிராஸில் வராது. கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்னால் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கிராஸ் வரும். இது ஸ்ட்ரைட் கட்டிங் ஜாக்கெட் தான். ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்கோம். ஓகே, பாய் நண்பர்களே.